சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் நம்முடைய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாகிய நம்முடைய பரலோக தகப்பன் மகிமைப்படுவாராக. அவருடைய நாமமே மகிமைப்படுவதாக. அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவராயிருக்கிறபடினால் இதோ நாம் சபையாய் கூடி ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய நாமமே மகிமை அடைவதாக. அவர் மகிமையானவர், அவர் மகிமையின் ராஜா, அவர் தாமே அந்த மகிமையின் சிங்காசனத்தை நம்மை சுதந்திரிக்க செய்கிறவர். ஆகவே கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதரா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைக்கிறான். Man will not survive only by the bread but also word of God. பிரியமானவர்களே, ஆகாரத்தை உண்ணுவதனால அல்ல, சுவாசிப்பதனாலே அல்ல, மனிதன் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைக்கிறான். Beloveds, it's not because we are eating, because we are breathed, but only by the word of God we survive. நம்முடைய தேவன் வார்த்தையிலே வல்லமை உள்ளவர். Our God is a powerful God in His word. அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நமக்கு எத்தனை பெரிய பாக்கியம். Those who come here to worship the Lord are privileged. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? How many of you are joyful? பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Hallelujah, hallelujah. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Lord's holy name be glorified. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற தியானமானது பரிசுத்த ஆவியானுடைய உள்ளான ஊழியத்தை குறித்ததானது. Even today we are going to meditate about the work of the Holy Spirit in a man. முதல் ஆராதனையிலே நாம் தியானித்ததை கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு இந்த ஆராதனையின் செய்திக்கு கடந்து செல்வோமாக. Before we get into the second service message, let's shortly see the first service meditate. ஆவியானுடைய ஊழியத்திலே ரெண்டு பகுதி இருக்கிறது. There are two kind of parts there in the ministry of the Holy Spirit. ஒன்று வெளிப்புறமான காரியங்கள். One is outward thing alone. இரண்டாவது உள்ளான காரியங்கள். The other one is deals with the inner man. ஆகவே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 7 முதல் 11ஆம் வசனம் வரை வாசிக்க முடியும். ஆவின் வரங்களை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. Even 1 Corinthians chapter 12 from verse 7 has mentioned about the gifts of the Holy Spirit. ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் அவனுக்குள் இருந்து வெளிப்படுகிறதான வெளிப்படையான கிரியைகள். If a man has a Holy Spirit in him, so there are outward deeds will be revealed. அதை தான் நாம் வரங்கள் என்று பார்க்கிறோம். That's only we calls as a gifts of the Holy Spirit. பிரியமானவர்களே, அந்த வரங்கள் 9 வரங்களை குறித்ததான காரியங்கள் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. About the 9 gifts of the Holy Spirit it has mentioned there. வரங்களிலே இது பிரதானமான வரங்கள், ஆனால் வரங்களில் அநேக வரங்கள் இருக்கிறது. There are many important most gifts are there, but these are included in it. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Galatians 5:22 says like this. இது பரிசுத்த ஆவியானுடைய உள்ளான ஊழியத்தை நமக்கு காண்பிக்கிறது. This talks about the works of the Holy Spirit in a man. ஆவின் கனியோ என்று சொல்லி 9 விதமான காரியங்களை அங்கே பார்க்க முடியும். It starts like this, the fruit of the Spirit, 9 things that has mentioned. ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்குள் 2 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. So in Holy Spirit there's a 2 kind of ministries are there. முதல், அது வெளிப்புறமான காரியங்களை வெளிப்படுத்துகிறது. First thing is outwardly exhibited. இரண்டாவது, அது உள்ளான கிரியைகளை செய்கிறது. Second things does deeds in a man. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. God's holy name be glorified. இவைகளிலே எது நமக்கு அவசியம்? In these 2, which is most important to us? என்று நாம் சிந்திக்கும் பொழுது இரண்டுமே நமக்கு அவசியம் தான். If we think both are is needed, and உள்ளான ஆவியானுடைய கிரியை நம்மை ரட்சித்துக் கொள்வதற்கு ஏதுவா இருக்கிறது. The inside Holy Spirit works is helping us to save ourselves. வெளிப்படையான ஆவியானுடைய கிரியை மற்றவர்களை ரட்சிப்பிலே நடத்துவதற்கு ஏதுவா இருக்கிறது. The outward works of the Holy Spirit is able to lead others into salvation. ஆவியானுடைய அந்த வெளிப்படையான அந்த ஊழியமானது அநேகரை ரட்சிப்பதற்கு ஏதுவாக வழிவகுக்கிறது. The spirit of the work which is outwardly is exhibited is leading many to salvation. தீர்க்கதரிசனம் உரைத்தல், prophesying, அற்புதங்களை நடப்பித்தல், doing miracles, வியாக்கியானம் பண்ணுதல், speaking tongues, பல பாஷைகளை பேசுகிறது, speaking many languages. இப்படியாக 9 விதமான வரங்கள். Like this 9 gifts are there.
இப்படி கிரியை செய்யும் பொழுது அது மற்றவர்களை பக்தி விருத்திக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாக நடத்துகிறது. When this gifts work in somebody, it leads other for the edification and godliness. ஆனால் உள்ளான கிரியையோ நம்முடைய வாழ்வு கட்டப்படுவதற்கும் நாம் சீயோனாக மாறுவதற்குமாக நடப்பிக்கப்படுகிற கிரியை. But the deeds which is works in an inner man, it leads ourselves to get saved and to attain the blessing of Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. God's holy name be glorified. இந்நாட்களில் இந்த கிறிஸ்துவ வட்டாரங்களில் எதற்கு நம்முடைய மக்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? Nowadays among Christianity, to which thing the many people are giving importance? வெளிப்புறமான கிரியைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். It's only for the outward deeds. ஒரு மனிதன் ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் அவன் தன் பரிசுத்த ஆவியினாலே அந்த வரங்களை வெளிப்படுத்தும் பொழுது அவனுக்கு மிகுந்த கனம் கிடைக்கிறது, மரியாதை கிடைக்கிறது. When a person has a gifts of the Holy Spirit, when he exhibit that, he is getting a great honor and the respect from the people. ஜனங்களும் அந்த வரங்களை பெற்றவர்களையே நாடி தேடி ஓடுவதையே அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். Even people also seeking and looking forward for only those kind of outward blessings. அவர்களுடைய வாழ்விலும் கூட அந்த வரம் பெற்றவர்களுடைய வாழ்வை பார்த்து இப்படி வரம் பெற்றதனாலே அவர்களுக்கு இவ்விதமான மகிமையும் கனமும் கிடைக்கிறதே, அது போல நமக்கும் வந்தால் நலமா இருக்குமே என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ள வருகிறது. Even by seeing the other ministers of the Lord, if I attain this kind of gifts of the Holy Spirit, even I too have the honor and respect, so they desire it. வெளிப்படையான ஆவியானுடைய கிரியை நமக்குள்ள இருக்கிறது நல்லதுதான். ஆனால் அதை காட்டிலும் மிகவும் முக்கியமானது அவருடைய உள்ளான கிரியைகள். Outward works of the Holy Spirit is good, but it is most important to have the inner work of the Holy Spirit. இதை பற்றி மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். About this we see it in the Matthew 7th chapter. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தை வாசிப்போம். Matthew chapter 7:22, let's read. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இந்த வசனம் எதை காட்டுகிறது? This particular verse indicates அவர்கள் வெளிப்படையான அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை, அந்த கிரியைகளை நடப்பித்த அந்த காரியங்களை காண்பிக்கிறது. people who exhibited the outward works of the Holy Spirit, those things it has mentioned here. 17ஆம் வசனத்திலே எதை பார்க்கிறோம்? What we see it in 17th verse. 7:17, மத்தேயு 7:17. Matthew 7:17. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை கனி கொடுத்தலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. From verse 15 to 20 it has mentioned about the fruit of the Spirit. இங்கே பரிசுத்த ஆவியினுடைய ரெண்டு விதமான ஊழியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். Here we can learn the two works of the Holy Spirit which Jesus talks about. 21வது வசனத்துக்கு கீழே ஆவின் வரங்களை குறித்தோம். Down to the 24th verse it has mentioned the gifts of the Holy Spirit. 15லிருந்து 20 வரையிலும் ஆவின் கனியை குறித்தோம். From verses 15 to 20 we see the spirit of the fruit of the Spirit. இங்கே சொல்லப்படுகிறதை நாம் காண முடிகிறது. It has been explained here. 21வது வசனம் வாசிப்போம். 21st verse. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதாவின் சித்தம் செய்பவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். The one who does the will of the heavenly Father, only he can attain the heavenly blessing. நாம் இப்பொழுது அறிந்து கொள்கிறோம் நம்மை குறித்ததான பிதாவின் சித்தம் என்ன. So let's learn what is the will of the Father in us. நாம் கனி கொடுக்கிறதே பிதாவினுடைய சித்தம். We supposed to give the fruit. வரங்கள் அல்ல, பிதாவின் சித்தம் என்ன? கனி கொடுப்பது. It is not the gifts, but it is giving fruits in us. இங்கே ஒரு கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இப்படி உரிமை பாராட்டுகிறார்கள். Here one group of people having a right with Jesus Christ, asking, நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்காக தீர்க்க தரிசனம் உரைத்தோம்,
பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களையும் நடப்பித்தோம். Because of the kingdom, we prophesied and did the miracle, even we cast out the demons. கர்த்தர் பார்த்தார், அங்க கனி இல்லை, அதனால சொன்னாரு, உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. Lord saw them and they didn't have the fruit, so he said, I do not know about you. எவ்வளவு ஒரு அவலமான நிலைமை பாருங்க. இங்கே சொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேரும் ஆவின் வரங்களை வெளிப்படுத்தினவர்கள். It's a worse thing that whoever mentioned here, they are all exhibited the gifts of the Holy Spirit. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற விஷயம், வரங்கள் இருந்தாலும் நாம் நரகம் செல்ல முடியும். So what we can learn from this, even if we have the gifts, it's possible to go to the hell. வரங்களை வைத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. By keeping the gifts of the Holy Spirit, we cannot go to the heaven. அவர் பரமபிதா நம்முடைய வாழ்க்கையிலே கனிகளை எதிர்பார்க்கிறார். The Heavenly Father looks for the fruits in us. அதுதான் உள்ளான கிரியை. That's what the works of the inner man. ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய உள்ளான மனிதனிலே அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவங்களை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். When we give place to the Holy Spirit into our inner man, Lord brings the very nature of the Christ. இங்கே பார்க்கிறோம், இந்த கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்ட அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்தது. Even whatever mentioned in Galatians 5:22, all these fruits was in him. நாம் பரிசுத்த ஆவியானுடைய உள்ளான கிரியைக்கு இடம் கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை அவர் நமக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறார். When we allow the Holy Spirit to work into our inner man, so Lord brings us the very nature of the Christ character in us. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியம் கனி கொடுக்கப்பட்ட ஜீவியம். The life of Jesus was completely given fruit to others. அவருடைய வாழ்க்கையிலே ஆவின் கனி அத்தனையும் செயல்பட்டது. So all the 9 fruits of the Spirit worked in Jesus Christ. இந்த பூமியிலேயே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தன் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. In this world, there's one person completely lived a joyful and rejoiced life. It's Jesus alone. தம்முடைய சீஷரிடத்தில் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். He said to the disciples, I conquered the world. ஆகவே நாம் ஆவியானுடைய உள்ளான கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அந்த ஜெயித்த கிறிஸ்துவினுடைய சாயலை நமக்குள்ளே அவர் கொண்டு வருகிறார். So when we allow the Holy Spirit to work in us and into our inner man, he brings the very nature of Christ's character in us. இன்றைக்கு அநேகருக்குள் இருக்க நிலவரத்தை இயேசு கிறிஸ்து 7ஆம் அதிகாரத்தை எடுத்துரைக்கிறதை பார்க்க முடிகிறது. Even about the every people state, he is explaining it here in the 7th chapter. 15ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read 15th verse. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஆட்டுத்தோல் போர்த்து கொண்டு வருவார்கள், அவர்கள் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். They wear the dress of the sheep, but inside the hearts they are so crooked people. வெளியே பார்க்கிறதுக்கு ஆடு, ஆனா உள்ள என்ன? ஓநாய். To see outsidely it looks like a sheep, but inside it's completely corrupted. வெளியே பார்க்கிறதுக்கு அந்த ஆவின் வரங்கள் அவருக்குள்ள சகல பரிசுத்தாவின் கிரியைகள் இருக்கிறதாக காண்பிக்கிறது, ஆனால் உள்ளே என்ன இருக்கிறது? ஓநாய். But outwardly it shows that he has all the gifts of the Holy Spirit, but inside there is a very corrupted life. நாம் அபிஷேகத்தில் நிறையலாம், தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், ஆவின் வரங்களை செயல்படுத்தலாம், பிசாசுகளை துரத்தலாம், அற்புதங்களை செய்யலாம், ஆனால் உள்ளத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? We can get filled with, anointed by the Holy Spirit, we can do the miracles, cast out the demons, but inside our heart how we live. இந்த 7ஆம் அதிகாரத்திலே அநேக மிருகங்களை இயேசு கிறிஸ்து உபயோகப்படுத்துகிறார், மிருகத்தை உபமானங்களை. In this 7th chapter Jesus talks about many parables about the animals. நாய், பன்றி, Dog, pigs, ஆடு, ஓநாய். sheep. இதெல்லாம் சுவாபத்தை குறிக்கிறது. All these things indicates the nature of the people. நாயினோட சுவாபம் என்ன? What is the nature of the அது dog? தான் கக்குனதை திரும்ப தின்னும். What he vomited, he again it will eat. அது பின்மாற்ற சுவாபத்தை குறிக்கிறது. It has a black sliding state. பன்றியினுடைய சுவாபம் என்ன? What is the nature of the pigs? ஒரு காலம் அது தூய்மையான இடத்தில் இருக்க விரும்பாமல் சேற்றிலேயே கிடக்கும். It will not live in any pure place. Always it will live in a miry clay. நீங்கள் அந்த பன்றிகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அது ஒரு நாள் மேலே பார்க்காது.
when you look at the pigs, it will not never looks up. அதோடைய பார்வையெல்லாம் கீழே தான். Always it looks down. இது எதை குறிக்கிறது? What this indicates? பாவத்திலே கழித்து வாழ்கிற வாழ்க்கை. It indicates the one who lives continually in a sin. ஓனாய். ஓனாய் எதை குறிக்கிறது? That particular animal, what it indicates? மற்றவர்களை வாழ்க்கையும் கெடுக்கிற ஒரு ஜீவியம். It spoils other people's life too. இப்படிப்பட்டதான சுவாபங்கள் நமக்குள்ளே இராதபடிக்கு பரிசுத்த ஆவியானுடைய உள்ளான கிரியைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். So we should not allow these kind of character in us, but we have to allow the Holy Spirit to work in us. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். என்னாகமம் 13 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். Numbers chapter 13 1 to 3, let's read. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்கு ஜனங்களை கொண்டு போவதற்கு முன்பு அங்கே என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு வேவு பார்க்கும்படி அந்த 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்துக்கு ஒருவர் என்று சொல்லி 12 பேரை வேவு பார்க்க அனுப்பினார்கள். Before the appointed person of Moses to lead the people to from Egypt, he is sending many people to that particular place to see how it's. அந்த கானான் தேசத்தை முழுவதுமாக சுற்றி பார்ப்பதற்கு இந்த 12 பேருக்கும் 40 நாட்கள் ஆனது. To walk around and see the full city of the Canaan, it took 12 days. இப்பொழுது திரும்பி வந்து மோசேக்கு மற்ற எல்லாருக்கும் முன்பாக அந்த செய்தியை சொல்லுகிறதற்கு அவர் ஆரம்பிக்கிறார்கள். After they came back and to say whatever they saw there, they are starting to talk. 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை அவங்க சொல்லுகிற காரியத்தை பார்ப்போம். 31 to 33 they are saying like this. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. அந்த ஜனங்களை எதிர்க்கிறதற்கு நம்மாலே கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. அருமையானவர்களே, போன 12 பேரிலே 10 பேர் இவ்விதமாக துர்ச்செய்தி சொன்னார்கள். People who went in that 12 numbers, 10 people gave the very bad news there. நாம் அங்கே போக முடியாது, அங்கே நம்மை காட்டிலும் பெரிய ராட்சஸ்தர்கள் வாழ்கிறார்கள், அதை போய் முறியடித்து அந்த கானானை சுதந்தரிப்பது முடியாத காரியம். They said we cannot go there, more than our there is strength and giants are living, so it's impossible to reach there, they announced. ஆனால் 2 பேர் சொல்லுகிறார்கள், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் நாம் அந்த தேசத்தை சுதந்தரிப்போம். But the 2 people are saying that if God is pleased in us, definitely we will inherit that nation. ஆனால் 10 பேர் சொல்லுகிறார்கள், அது கூடாத காரியம், ஏனால் ராட்சசர்களை முறியடிப்பது கூடாத காரியம். The 10 people are saying that it is impossible, that giants are so stronger than us. ஆகவே கர்த்தர் கோபம் கொண்டு விசுவாசமாய் அறிக்கை செய்ததான 2 பேரை நீங்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போவீர்கள், மற்ற ஒருவரும் அங்கே போக முடியாது என்று சொன்னார். So God got angered and he said to that 2 people who had a positive thought and he made them to inherit that particular place. இன்றைக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசமான இருதயம் நம்மில் அநேகருக்கு இருக்கிறது. Even in a New Testament people, many of us have this unbelieving hearts. நாம் கானானை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள். We have been called to inherit the Canaan. இயேசுவை போல நாம் மாறுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். We have been called to become like Jesus Christ. இன்னைக்கு ஒரு இடத்துல போய் இப்படி கேட்டால், உங்களால் அப்படி முடியுமா, இயேசுவை போல நீங்கள் மாற முடியுமா என்று சொன்னால் அவர்கள் யோசித்து இல்லை என்று சொல்வார்கள். If you ask anybody, will you able to change like Jesus,
they will think and say it's not possible. என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பிரகாரம் வாழ்வது மிக 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 கடினமான ஒன்று என்பதை அவர்கள் அறிந்தபடினால் இப்படி சொல்லுவார்கள். Because they knew that how Jesus lived, it's very difficult to live accordingly. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. God's holy name be glorified. அவர்கள் சொல்லுகிறது பொய்யான காரியம் அல்ல, உண்மைதான். இயேசுவை போல மாற வேண்டும் என்பது நாம் நடந்தே நிலாவுக்கு போக முடியுமா? What they are saying, their statement is correct only. It's hard only. Going to moon just by walk, it's not possible. அது முடியும்னா இயேசு போல மாற முடியும், அது முடியாதுன்னா மாற முடியாது. If it's possible, even we can change like Jesus Christ. ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன, அதை சாத்தியப்படுத்தவும் அதை நாம் சுதந்தரிக்கவுமே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். But the only important surprise thing is like we have been called to inherit that and God helping us to inherit that. நீ ராட்சசர்களை முறியடிக்கும்படி அழைக்கப்பட்டவன். We have been called to defeat the giants. வெளிப்படையான ராட்சசர்கள் அல்ல, நமக்குள் இருக்கிற ராட்சசர்கள். It's not the outward giants but the one who is in us. கோபம் என்கிற ஒரு ராட்சசன், The giant of anger, இச்சை என்கிற ஒரு ராட்சசன், giant like lust, பயம் என்கிற ஒரு ராட்சசன், fear giant, பண ஆசை என்கிற ஒரு ராட்சசன், love of money, பொறாமை என்கிற ஒரு ராட்சசன், jealous also one, பெருமை என்கிற ஒரு ராட்சசன். pride also one thing. இப்படிப்பட்ட ராட்சசர்களை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கத்தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். To conquer all these giants, God has been called you. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? If a man possesses the whole world but if he loses his own soul, what is he profits? ஆகவேதான் நமக்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். That's why Lord given the Holy Spirit for us. பழைய ஏற்பாடுகளிலே அந்த பழைய உடன்படிக்கையிலே நாம் காணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்ட நபர் மேலே அவர் வேண்டுகிற சமயத்திலே வந்து இறங்கி அந்த காரியங்களை செய்துவிட்டு திரும்ப போய் விடுவார். In the Old Testament period, if we see, only for that particular moment, Spirit of the Lord will come among to a person and he finishes his deeds and he will go back. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிம்சோன் மேல் அந்த எதிரிகளை பார்த்த உடனே அவன் மேல் ஆவியானவர் இறங்குவார். For instance, if we see the life of Samson, we can see the Spirit of the Lord came on him. உடனே ஆவியானவர் இறங்கின உடனே அவன் சத்துருக்களை அவன் சின்னபின்னமாக்கி போடுவான். When the Spirit came, he will destroy all his enemies. இப்படி அந்த முடிந்த உடனே ஆவியானவரை விட்டு போய் விடுவார். After the Spirit of the Lord goes, இதனாலே பழைய ஏற்பாட்டின் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மக்களுக்கு தங்கள் உள்ளுக்குள் இருக்கிற ராட்சசர்களை ஜெயிக்க முடியவில்லை. So because of this thing, all the Old Testament people couldn't victory over the gains which had in them. சிம்சோனுக்குள்ள என்ன, அவன் பெண்களை குறித்த ஒரு பலகீனம் உள்ளவன். Samson had the weakness of woman. பால சிங்கத்தை அவனால் இரண்டாய் கிழிக்க முடிந்தது, ஆனால் அவனால் அந்த கண்களின் இச்சையை ஜெயிக்க முடியவில்லை. He was able to tear the mouth of a young lion, but he was not able to conquer the lust. சிம்சோன் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு முழுவதிலுமே இவ்விதமான கிரிகளை பார்க்க முடியும். Not only Samson, but many people in the Old Testament people, we can see this thing. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே நமக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய நிலவரம் என்ன? But into the new covenant, what is the state of the Holy Spirit? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 6, 19ஆம் வசனம், verse 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? பழைய உடன்படிக்கையில பார்க்கிறோம், அவர் வருகிறார், அந்த கிரியில் முடிந்தவுடனே கடந்து போகிறார். The Old Testament we see the Spirit came and after the work done he is going back. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையில பார்க்கிறோம், அவர் நமக்குள்ளே தங்கி விடுகிறார். But to the new covenant people, the Holy Spirit dwells in us. வந்து போகிற அனுபவம் அல்ல, தங்கி விடுகிற அனுபவம்.
coming and going back, one experience, but the other one is dwelling in us, வாசஸ்தலமாக மாற்றுகிற ஒரு அனுபவம், making our hearts as a throne, ஆலயமாக கட்டப்படுகிற ஒரு அனுபவம், building us like a temple of God. நம்முடைய சரீரம் தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறது. Our body is a temple which has been given by God to Holy Spirit. எந்த மனிதன் தன்னை அப்படி ஒப்பு கொடுக்கிறானோ, பரிசுத்தன் வந்து வாசம் பண்ணி அவனுக்குள்ளே கிறிஸ்துவின் சாயலை கொண்டு வருகிறார். The one who commit and surrender his life to God, then the Holy Spirit brings that very nature of Christ. ஒரு மனிதன் ஒரு சின்ன வரங்கள் கூட இல்லாமல் வாழுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். For example, if a man lives without having not even a single gifts, ஆனால் அவனுக்குள்ளே சகல விதமான கனிகள் இருக்கிறது. but if he has all the fruits in him, அவன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை, he didn't do any miracle, ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணி யாருக்கும் அது சுகமா ஆகல, he did not pray anyone, he didn't heal anyone, ஒருத்தருக்கும் பிசாசை தரத்தல, he didn't cast out demons, எதையுமே பண்ணல, he did not do anything, ஆனா அவனுக்குள்ள எல்லா கிறிஸ்துவின் கனிகள் இருக்கிறது. but in him all the fruits of the Spirit was in him. அப்படிப்பட்ட மனுஷன் இருப்பானால் அவன் 100% பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். If a person lives like this, he is 100% eligible to the heaven. ஒரு மனிதனுக்குள்ள சகல விதமான பரிசுத்தத்தின் வரங்கள் இருக்கிறது. If a man has all the gifts of the Holy Spirit, வெளியரங்கமான மனிதர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அற்புதங்கள் நடப்பிக்கப்படுகிறது. outwardly many miracles is taking place, பிசாசுகள் துரத்தப்படுகிறது, demons are casting down, குணமாக்கப்படுகிறார்கள், many people are getting healed. ஆனால் கனிகள் இல்லாவிட்டால் அவங்க பரலோகம் போக முடியாது. But if there is no fruits, 100% பரலோகம் போக but முடியாது. if there is no fruits, 100% he cannot go to heaven. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன? So the Lord is talking to us this thing. பரிசுத்த ஆவியானுடைய உள்ளான ஊழியத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். We need to allow ourselves to the ministry of the Holy Spirit into our வெளியரங்கமான அந்த கிரியைகளை காட்டிலும் உள்ளரங்கமான அந்த கிரியைகளுக்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும். We need to long and desire not only the outward gifts but also the works of the Holy Spirit into our inner man. அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? What happens if we 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 இருந்து 18ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு, அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே எந்த சாயல்? கிறிஸ்துவின் சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து உள்ள எல்லாம் இதெல்லாம் எங்க நடக்குது? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா, hallelujah. மகிமை மேல் மகிமை அடைந்து என்ன செய்யணும்? மறுரூபப்படுகிறோம். Getting glory to glory and we get transformed. நீ ஆவின் வரங்களை பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் அதை காட்டிலும் உள்ளான மனிதனிலே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதுதான் முக்கியம். More than receiving a gift of the Holy Spirit, inner man living a conquered life is so important. முன்பு நாம் பார்த்தது போல ஆவின் வரங்கள் மற்றவர்களை ரட்சிக்க ஏதுவா இருக்கிறது. As we meditated before, the gift of the Holy Spirit is able to save others. ஆவின் கனிகளோ நம்மை ரட்சிக்கிறது. The fruit of the Spirit is saving ourselves. ஆயிரம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிட்டு நம்ம ஆத்துமாவை நம்ம இழந்தா என்னங்க லாபம்? Gaining so many thousands of souls, but if you lose our soul, so there's no use in it. ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய அந்த உள்ளான அந்த கிரியைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். We have to commit ourselves to the work of the Holy Spirit into our inner man. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? What we supposed to do? 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, as mentioned in 7th chapter, தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, the people who are always praying to me. வாசிங்கப்பா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது, பரிசுத்த ஆவியானவரை அந்த உள்ளான கிரியைகளை கொடுப்பதற்கு அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா, hallelujah.
அதிக நிச்சயம் அல்லவா? It's so sure that we receive it. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே அந்த கிரிகளை நடப்பிப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? What we supposed to do to get the works of the Holy Spirit in us? பரமபிதாவை நோக்கி கேட்க வேண்டும். We supposed to ask Heavenly Father and pray. இது ஒரு கடினமான காரியமா? Is it a very hard thing to do? யோசிச்சு பாருங்க. Let's think. ஆண்டவர் உபவாசம் பண்ண கூட சொல்லல. Even He's not asking us to fast. வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு Those who pray and ask. கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? It is very much sure that those who pray, they will receive it. ஆகவே ஏன் நமக்குள்ள நம்முடைய உள்ளான சுபாவங்கள்லாம் ஏன் நம்ம வாழ்க்கையில மாறல? Why in us the nature is not getting changed? அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கல. Because we didn't give importance to it. அந்த முக்கியத்துவத்தை உணராம வெளிப்படையான வெளியரங்கமான கிரிகளுக்கு இடம் கொடுக்கிறோம், வாஞ்சிக்கிறோம். We don't realize the importance of it and we always want the outward thing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமானவர்களே, இனி நாம் இப்படி ஜெபிப்போமாக. Hereafter let us pray like this. பரமபிதாவை நோக்கி எனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை, இரட்டிப்பான வல்லமை வேண்டும் என்று சொல்லி கேட்போமாக. Hereafter let us ask the Heavenly Father, I need the double portion of the power of the Holy Spirit. இப்படி பரிசுத்த ஆவி நமக்குள்ள கிரியை செய்யும் போது, அந்த உள்ளான ஊழியத்தை அவர் நிறைவேற்றும் போது நமக்குள்ள என்ன வெளிப்படும்? So what will get exhibited when the Holy Spirit does his inner works in us? கனிகள் வெளிப்படும். Fruits will be revealed. கனிகள் என்ன? What are the fruits? வாசிப்போம். Let's read. அன்பு. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம். என்ன வெளிப்படும்? நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்மகிட்ட என்ன வெளிப்படும்? அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம். விசுவாசம் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையா இருக்கிறது. சாந்தம், இச்சை அடக்கம். கடைசி என்னது? இச்சை அடக்கம். இது எல்லாமே வெளிப்படும். All these fruits will be revealed when we commit ourselves to the Holy Spirit. நாம அந்த பரிசுத்த ஆவியின் கிரியைகளுக்காக பரமபிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது, when we pray and ask the Heavenly Father for the gifts, fruits of the Spirit, அந்த ராட்சசர்களை முறியடித்து அந்த கனியை வெளிப்படுத்துவதற்கான வல்லமையை நமக்குள்ளே மகிமையாக அவர் கொண்டு வருகிறார். So the Holy Spirit helping us to conquer all the giants and shatter them and bring glory to God. மகிமையின் மேல் மகிமை. Getting glory to glory. இதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this? 2019 இருந்தது போல அல்ல, 2020 இன்னும் மாற்றம். It's not like how I lived in 19, but in 20 I need to have more changes in me. 2021 இன்னும் அதிகமான மாற்றம். In 21 I supposed to live completely a different person. ஒவ்வொரு நாளும் மாற்றம். Every day we need to have the change. அந்த மாற்றம் அது எப்படிப்பட்ட மாற்றம்? அது மகிமையின் மாற்றமாக மாறுகிறது. It should be a glory to glory. நம்மை சூழ்ந்தவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல ஆரம்பிப்பார்கள். People around us will start testifying about ourselves. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. Lord's holy name be glorified. சற்று நாம் நிதானிப்போமாக. Let's examine ourselves. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாளுக்குள்ள உங்களுக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? From the day you got saved until today, do you have any kind of improvements? எந்தெந்த விஷயத்துல நீங்க பலகீனர்களா இருந்தீங்களோ இப்போ அந்தந்த விஷயத்துல நீங்க விடுதலை பெற்றிருக்கீங்களா? The areas where you were so weak, are you able to got relieved from those things? நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு மதுவுக்கு அடிமையானவன். Before I get saved, I was a slave to drink. இப்பொழுது நான் மதுவுக்கு அடிமை இல்லை, நான் விடுதலை பெற்றிருக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? Does anyone can say that I have been relieved from that habit? நான் அதற்கு முன்பு மிகவும் கோபமுடையவன், கோபக்காரன், கோபப்பட்டு எல்லாத்தையும் ஏதாவது பண்ணிடுவேன். ஆனால் இப்போ எனக்கு கோபமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? Before I get saved, I get so much of anger. Now I'm not having that character. I completely changed. Will anyone can say? இந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது இது சாத்தியமாக மாறும். When we allow ourselves to the Holy Spirit, then it will definitely be possible.
நாம் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களும் அறிந்து நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். It is not only we come to know about it, but the others will testify about self. இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவம் வளரவில்லை? Why the Christianity didn't grow now? ஏன் ரட்சிப்பு அதிகமா இல்லை? Why there is no salvations? ஏன் ரட்சிக்கப்பட்டாலும் பின்மாறி போகிறார்கள்? Why after many people are going back? வரங்களையும் வல்லமையும் சார்ந்திருப்பதனாலேயே They are depending so much of the கனிகளை gifts and சார்ந்த the மனிதன் பின்மாறி போவதில்லை. The one who rely on the fruits, he will not have the backsliding. பரிசுத்த ஆவியானுடைய உள்ளான கிரியைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த மனிதன் ஒரு நாளும் அவனுக்குள்ளே மாற்றங்கள் வராமல் இருப்பதே இல்லை. The one who committed himself for the work of the Holy Spirit, he will not have the life which have the changed. மகிமையின் மேல் மகிமை, Being getting glory to glory. மகிமையின் மேல் மகிமை, Glory to glory. அந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள், அந்த வல்லமை, அது மகா பெரிய கிரியைகளை நமக்குள்ள செய்கிறது. The work of the Holy Spirit does the mighty things in us. பிரியமானவர்களே, Lords, நாம் அந்த கானானை சுதந்தரிக்கும்படியாக இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். we all been called to attain Canaan. இப்பொழுது எழுத்தின்படி இருக்கிற கானானை அல்ல, ஆவிக்குரிய கானானை. It is not about the written Canaan, but it's a spiritual Canaan. கர்த்தர் நமக்கு பரலோக ராஜ்யத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். Lord has promised us the heavenly kingdom. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்து முதல் யோவான் தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானகன் பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தையை உபயோகம் பண்ணி இருக்கிறார். In Matthew chapter 3, John the Baptist used the word of the kingdom. இது முதல் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். He said, from now the heavenly kingdom is so near. இந்த புதிய உடன்படிக்கையில தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது சாத்தியமாய் இருக்கிறது. Only in the new covenant receiving the blessing of the kingdom is possible. பரமபிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். The one who does the will of the heavenly Father alone can attain the heavenly kingdom. ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய அந்த உள்ளான கிரியைகளுக்கு இடம் கொடுத்து நாளுக்கு நாள் அந்த மகிமையை அடைந்து மகிமை மேல் மகிமைக்கு நாம் போக வேண்டும். So we have to allow ourselves to the work of the Holy Spirit, and day by day we need to get improved in glory to glory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த உள்ளான அந்த கிரியைகளை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று எப்படி அறிய முடியும்? How to know that we have received those kind of things in us? முன்னே போல மாமிச இச்சைக்கு நாம் செவி கொடுக்க முடியாது. Like before, we wouldn't listen to the fleshy thoughts. பரிசுத்த ஆவியானுடைய அந்த உள்ளான கிரியை உள்ளே வந்துவிட்டால் நாம் அந்த மாமிச இச்சைக்கு செவி கொடுக்கவே மாட்டோம். When the Holy Spirit comes and dwells in us, definitely we will not give place to the lustful desires. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை பெறுவதற்கு முன்பு அந்த கிரியையானது, மாம்ச இச்சையானது அது நம்மை மேற்கொண்டு விடும். ஆனால் அந்த வல்லமையை பெற்ற பின்பு அது நம்மை மேற்கொள்ள முடியாது. Before we receive the power of the Holy Spirit, it will overcome us, but once you received it, it will not overcome you. பிரியமானவர்களே, Beloveds, பரமபிதாவின் சித்தம் செய்யாதவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. the one who does not do the will of the heavenly Father, he cannot attain the heavenly kingdom. பரலோக ராஜ்யத்தை காண்கிற அனுபவம் உண்டு, There is experience of seeing the அதை heavenly குறித்து kingdom. கேட்கிற அனுபவம் உண்டு, The hearing experience. அதிலே பிரவேசிக்கிற அனுபவம் உண்டு. So the experience where we can go there. பரமபிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். The one who does the will of the heavenly Father, he alone can attain the heavenly kingdom. பிரியமானவர்களே, மோசே தன்னுடைய வாழ்க்கையில எங்கும் சாந்தமுள்ள மனிதனாய் இருந்தான். Moses was a completely gentle and kind person throughout his life. அங்கே ஜனங்கள் கொடுக்கிற அந்த தொந்தரவினாலே அவன் கண்மலையை பார்த்து பேச சொன்னால் அவன் அதை அடித்தான். Because of the torture the people gave, Lord make him to talk to the rock, but he beat the rock. விளைவு என்ன? What is the consequences? கானானை பார்க்க தான் முடிந்தது, கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. He was able to only see the Canaan from up, but he couldn't inherit in it. நாம் பரலோக ராஜ்யத்தை காண்கிறவர்களாகவோ கேட்கிறவர்களாக அல்ல,
பிரவேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We shouldn't be a people of just hearing about the kingdom, but we need to attain the best blessing of the kingdom. எத்தனை பேருக்கு ஆசை How many people of பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னு சொல்றோம்? கை தூக்குங்க பாப்போம். How many of us the desire to attain the blessing of ஆமென். எல்லாருக்கும் அந்த வாஞ்சை உண்டு. everyone has this desire. அதை நீங்க வாஞ்சிக்கிட்டீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. If you desire to it, you have to commit yourself for the Holy Spirit. அந்த 10 பேரை போல அவிசுவாசமா இராதீங்க. Don't be in unbelief like those 10 people. அவர்கள் சொன்னார்கள் அந்த ராட்சசர்களை எங்களால் மேற்கொள்ளவே முடியாது. They said we cannot overcome those giants. ஆனால் அந்த 2 பேரை போல விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். But be like that 2 people have the full of faith. கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால், அவர் நம்மேல் பிரியமா இருப்பாரானால் அந்த தேசத்தை நாம் சுதந்தரிக்க முடியும். If God be with us and if he be pleased with us, we definitely inherit that nation. என்னால் மாறவே முடியாது, என் சுவாபத்திலிருந்து விடுதலை பெறவே முடியாது, என் கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து என்னால் விடுதலையே ஆக முடியாது என்கிற ஒரு அவநம்பிக்கையோடு வாழாதே. Don't live, I cannot come out from this, I cannot change my character and bad habits. Don't have that unbelief things in you. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பாயானால் அந்த ராட்சசனை முறியடிக்க உன்னோடு கூட அவர் இணைந்து செயல்படுவார். If you allow the Holy Spirit to work in you, definitely you can unite with them and conquer the giants. பரமபிதாவை நோக்கி அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காய் நீ ஜெபிக்கும் போது அவர் பரிசுத்த ஆவியானவரை உனக்கு கொடுத்து அந்த ராட்சசனை வீழ்த்தி கானானை சுதந்தரிக்கும்படி உனக்கு அருள் செய்வார். When you look upon heaven and ask Heavenly Father and pray for that power of the Holy Spirit, then he will able to help you to conquer the giants. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியினுடைய உள்ளான ஊழியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? How many of us to commit ourselves for the என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பொறாமை, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கோபம், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பெருமை, எரிச்சல், எல்லா இச்சை, சோர்வு எல்லாவற்றையும் நான் ஜெயிக்க வேண்டும். Lord, I have to overcome all the anger and jealous and all the lustful thing. I have to conquer everything which is in me. பரிசுத்த ஆவியானவரை தரும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். Let's pray to receive the power of the Holy Spirit. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நாம் முழங்கால் படியிடுவோமாக. Let's all kneel down and pray. Hallelujah. Hallelujah. Rabba shabara kabala diya kabara. Liberadu shandara bala turibi kamara duraba. கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஓ ரபா ஷத்ரபலபா. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவோமாக. ரமண ஷத்ரபா ஷக்கரபா திருவி கரபா. வெலத்தினா திருவி நம ஷத்ரபலபா. ஆண்டவரே அந்த ராட்சசனை நான் வீழ்த்த வேணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? How many of you can say I have to conquer that chain? அந்த ராட்சசனை நான் வீழ்த்த வேணும். I have to conquer that chain, O Lord. என் வாழ்க்கையில் அந்த ராட்சசனை வீழ்த்தி நான் ஜெயம் பெற்றவனாய் மாற வேண்டும். I need to defeat that giant. I want to live a successful life. கனி கொடுக்கிற வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். I want to live a fruitful life, O Lord. பிதாவே கனிகளை வரங்களை பார்க்கிலும் கனிகளையே நான் வாஞ்சிக்கிறேன். Lord, more than the gifts I desire only for the fruits of God. உம்முடைய சித்தப்படி வாழ்கிற கனி உள்ள வாழ்க்கையையே நான் வாஞ்சிக்கிறேன். Lord, I long for the willing of the Lord to commit for the gifts. என்னுடைய வாழ்க்கையிலே கனிகளுள்ள வாழ்க்கை செயல்படும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும்படியாய் ஜெபிக்கிறேன். Lord, I pray let the Holy Spirit come to me to work the fruits of the Spirit, O Lord. ஆண்டவரே நான் விழுந்து விழுந்து எழுந்திருக்க விரும்பவில்லை. Lord, I don't want to keep falling and rising, O Lord. ஆண்டவரே என் ஜெப வாழ்வை இழந்து இழந்து நான் தவிக்க விரும்பவில்லை. Lord, I should not live for the prayerful life again and again. இயேசு கிறிஸ்துவை போல வாழ விரும்புகிறேன். I want to live like a Jesus Christ, O Lord. இந்த பூமியிலே அவர் எவ்விதமாய் சந்தோஷமாய் வாழ்ந்தாரோ அவ்விதமாய் நானும் வாழ விரும்புகிறேன். How Jesus lived in this world joyfully, same way I want to live, O Lord. எவ்விதமாய் அவர் சகல ராட்சசர்களை ஜெயித்தாரோ அவ்விதமாக நானும் வாழ விரும்புகிறேன். How Jesus defeated all the giants, I also wanted to be like that, O Lord. எனக்கு கிருபை தாரோ. Lord, give me grace. கிருபை தாரோ. Give me grace, O Lord. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, பொல்லாதோர் கூட செய்திடார், நற்பீதா நலம் அருள்வார். பொல்லாதோர் கூட செய்திடார், நற்பீதா நலம் அருள்வார். பரிசு
கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரூபியே யுவேலையில் ஆடி நெஞ்சம் வாரிரோ ஆரூபியே யுவேலையில் பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை பாரும் தந்தையே யாரும் காணா உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரூபியே யுவேலையில் ஆடி நெஞ்சம் வாரிரோ ஆரூபியே யுவேலையில் ஆடி நெஞ்சம் வாரிரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதோ ஜீவனெல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் வாஞ்சையோடு ஜெபம் பண்ணுவோமாக சுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரோபியே யுவேலையில் ஆடி நெஞ்சம் வாரிரோ ஆரோபியே யுவேலையில் ஆடி நெஞ்சம் வாரிரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை எனக்குள்ளே வருவதாக ஓ நானும் இயேசுவை போல வாழ ஊற்றுங்கப்பா எனக்குள்ள வாங்க பரமபிதாவே அந்த அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்க அந்த வல்லமை என் மேல ஊற்றுங்க இப்பவே கொடுங்கப்பா கொடுங்கப்பா ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழணும் ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழணும் சதரபாலா ரோபாராதரபோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவனில் எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ எனக்கு பரிசுத்த ஜீவியம் செய்ய என் ஜீவியம் எல்லாம் பரிசுத்தமாய் மாற பரிசுத்தாவியர் வேண்டும் என எழுதோ மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கொடுக்க பெற்றோருண்டோ கொள்ளாத கூட செய்திடா நலம் அருள்வார் கொள்ளாத கூட செய்திடா நரம் அருள்வார் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதியே ஆரோபியே யுவேலையில் ஆடி நெஞ்சம் வாரிரோ ஆரோபியே யுவேலையில் ஆடி நெஞ்சம்
நெஞ்சவாரிரோ ஆரோடியே யுவேலையில் ஆடிய நெஞ்சவாரிரோ. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள். உன் சுவாபங்கள் மாறட்டும். உன் வாழ்க்கை மாறட்டும். வேறு மனிதனாய் மாறு. ஓ ரபா சத்தரபா கரபல வரபர வர கரபா. யுவேலையில் ஆடிய நெஞ்சவாரிரோ. நன்றி பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Heavenly Father, we thank you, Lord. இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியினுடைய உள்ளான கிரியைகளை குறித்து பேசி அதை குறித்த வாஞ்சை எங்களுக்குள்ளே நீர் ஆண்டவரை கொளுத்தி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். Lord, we thank you, Lord, that you spoke about the inner man and the works of the Holy Spirit, so we praise you for that. இதோ அக்கினியை போட வந்தேன். I have come to put the அது fire. முழுவதும் பற்றி எரிய விரும்புகிறேன் I want to get ignited now. என்று சொன்னவரே, The one who said, அந்த வாஞ்சையை அக்கினியாய் போட்டதற்காய் ஸ்தோத்திரம். Lord, thank you for pouring your fire அது on எங்களுடைய us. வாழ்விலே பற்றி எரியட்டும். Let it be ignited in our அது life. கடும் ஜுவாலையாய் மாறட்டும். Let it flame like a big திரளான fire. தண்ணீர்களும் அவிக்க முடியாத ஒரு கடும் ஜுவாலையான அக்கினியாய் அது மாறுவதாக. Lord, it get ignited and flame which cannot be removed. எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். We commit ourselves to the அந்த floor. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless everyone who come இந்த here. மாதம் முழுதும் நீர் எங்களை நடத்தினபடியால் உம்மை துதிக்கிறோம் அப்பா. Thank you, Lord, throughout the month you led us. நாங்கள் நிர்மலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை அப்பா. It's your grace that we survive. இப்பொழுதும் இந்த சபை மக்களையும் அந்த குடும்பங்களையும் ஒவ்வொரு நபரையும் நாங்கள் உம்முடைய ஆண்டவர் அப்பா பாதத்திலே எங்கள் ஜெபத்திலே நினைக்கிறோம். Even every church members and the family we remember in your feet. நீர் கிருபை செய்து அவர்களை நடத்துவீராக. Lord, give them grace and lead them, O God. இந்த கொள்ளை நோயெல்லாம் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. Let all protect us from all the plague, O God. ஒவ்வொரு வீட்டை சுற்றியும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் வேலி அடிப்பீராக. The blood of the Jesus Christ be protected. இப்பொழுதும் their யாரெல்லாம் houses. பலவீனத்தோடு சுகவீனத்தோடு பற்றாக்குறையோடு இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்விலே பெரிய ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் Who நாமத்தில். are all sick, having the need, let all the great miracles happen in their life. அவர்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டு உம்முடைய நாமத்திலே அவர்கள் மகிமையை செலுத்தட்டும். All their prayers be answered and give glory to you, Lord. இயேசு கிறிஸ்து நாமத்திலே மனதார இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். In Jesus' name, O Lord, we bless everyone, you, Lord. இப்பொழுது அவர்கள் ஜெபத்தை முடித்து தங்கள் வீடு திரும்ப இருக்கிறார்கள். உம்முடைய சமூகம் தேவதூதன் பத்திரமாய் பாதுகாக்கட்டும். Even let the angels protect them and lead them to the back home, Lord. புதிய மாதத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். Bless the new month which we ahead. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.